ஹலோ நேர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்லேயும் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறோம் இல்லையா, பட் ஸ்டில் நம்மளுடைய கோட்டை நம்மளுடைய லைன்ஸ் நம்ம வந்து லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா. 52,679 ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அந்த லெவலில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரிஜெக்ட் ஆகி அங்கே பாருங்க ஃபுல் டே ரிஜெக்ஷன். ஓகேவா, 600லேருந்து ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு, இல்லை ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஃபுல்லி சைட்வேஸ் மார்க்கெட். இன்றைக்கி ஒரு மொமெண்ட்டும் பெருசாக இல்லை. அப்பப்போ ஒரு தடவை வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் நெக்ஸ்ட் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபைனலாக ஒரு லாஸ்ட்டில் செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. இன்றைக்கி டேவை லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லை. லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எனக்கு 52,300 பிரேக் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, இங்கேருந்து வந்து நம்மளுடைய பேரலல் லைன் லைக் பேரலல் சேனல் இங்கே ஒரு நைட் இருக்குது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ ஒரு 569லேருந்து 300க்கு ஒரு சூப்பர் டூப்பரான மொமெண்டம் நெகட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் செட்டப் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து 53,000க்கு மேலே தான் நீங்கள் பாசிட்டிவ் மொமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுன்னு வரும்போது ஒரு குட்டி கேப்பை விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா, பட் நெகட்டிவ் சைடில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் சைடில் போகுன்றது என்னுடைய அனாலிசிஸ். ஓகேவா, ஸோ அது மாதிரி உங்கள் ட்ரேட் செட்டப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. நிஃப்டியில் நம்ம இங்கே லைன்ஸ் எங்கேயுமே கிடையாது, நம்ம போடலை. நம்ம 23,500 அங்கேயே நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம 23,900 400 இங்கேயே முடிச்சிட்டோம் இல்லையா. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஓகே இருங்க, நம்ம வந்து என்ன மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லெவல்ஸ் மார்க் பண்ணிடலாமா. ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது, அண்ட் டாப் லெவலில் இங்கே ஒரு லெவல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இன்னைக்கு. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு மொமெண்டம் லெவல் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வந்து சேனல், இது இங்கே ஒரு குட்டி சேனல் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். லோவர் சைடில் வந்து இதையும் மார்க் பண்ணிடலாமா. அண்ட் இதெல்லாம் நான் எடுத்து விட்டுடுறேன் உங்களுக்கு. நான் ப்ரீவியஸ் லெவல்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த லைன் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வராத வரைக்கும், நம்ம இதுக்குள்ளே வராத வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ்ஸ் எதிர்பார்க்கல. ஃபுல் பாசிட்டிவ் சைட் மூமெண்டம் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் செட்டப்பை நம்ம பண்ண போகிறோம். 5 மினிட்ஸில் பார்க்கலாமா. 5 மினிட்ஸில் பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் நம்மளோட செட்டப். நிஃப்டிக்கு இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்து ஃபைனலாக ஒரு புல்லிஷில் வச்சுருக்கு. ஸோ இங்கே புல்லிஷில் வச்சுருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, பிகாஸ் பிரேக்கிங் ஹையர் ஹை தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பிவோட்டில் பார்த்தோமா, பார்க்கலாமா எந்த நெக்ஸ்ட் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் 1 ஹவரில் பார்த்துக்கிறேன், இல்லை டே சார்ட்டில் பார்க்கலாம். நான் வந்து 1 ஹவரில் பார்த்தேன்னா இது பாருங்கள், எனக்கு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான டார்கெட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இதை தாண்டினா தான் நெக்ஸ்ட்டு, இந்த பிரேக் பண்ணாதான் இதை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு ஹை டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா, நான் பிவோட் பேஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் எடுக்கிறேன், வேறு எந்த மொமெண்ட்டும் நான் எடுக்கல. அண்டு கீழே வந்து லெவல்ஸும் அதே மாதிரி நம்ம ஓகே, நம்ம லெவல்ஸ் ஆல்ரெடி மார்க் ஆகிருக்கு. ஸோ இவங்களை விட்டுருங்க. நம்ம
நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி புல்லிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பெரிஷாக இருக்குது, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது. ஸோ நிஃப்டி கீழே வரணும்னா 24,300 கீழே வரணும். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இன்னைக்கு நிஃப்டி. ஸோ இது வந்து ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்னில் 5 மினிட்ஸில் வந்து போயிருக்கு. 24,525க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பையிங் சைடில் இருங்க. அண்ட் இது கீழே வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. 300 கீழே வந்தால் மட்டும் ட்ரேட் என்ட்ரி கொடுங்க. இல்லைனா ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லைக் அப்படியே இங்கேருந்து வந்து பையிங், இங்கேருந்து பையிங். ஸோ இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக பையிங்கில் இருக்குது, சைட்வேஸ் அண்ட் பையிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி தான் நம்மளோட ட்ரெட்ஸில் பிளான் பண்ணோம். கொஞ்சம் பெரிய ஏரியாவில் தான் இருக்குது, நம்ம அதுக்கு மாதிரி பிளான் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னையுடைய செட்டப். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ரிலையன்ஸ் பார்க்கலாமா? ரிலையன்ஸ் வந்து விழறான் விழுந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்லை மேலே போகிறான்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ரிலையன்ஸும் வந்து இந்த லெவல் வராமல் பிரேக் ஆகாது. கீழே 3150 லெவல்ஸ் கீழே வரணும் பிரேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1637 லெவல்ஸு சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் தான், இதுக்கு மேலே போனால் தான் பையிங் வந்து சஸ்டெயின் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில். நான் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து சைட்வேஸ் அகெயின், பிகாஸ் இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ் தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே, பட் ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சம் வந்து பையிங் காமிச்சிருக்கு. நம்ம கோட்டக் பேங்க் வந்து மார்ஜினலி நெகட்டிவ், பட் சேம் இது 1843க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபைனலாக சொன்னது. எஸ்பிஐ எண் பாருங்கள், 835க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 863 நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். சூப்பராக அடிச்சிருச்சா? எப்போ அடிச்சிருச்சு, பட் பாருங்கள் 863 ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் 835 லெவல்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோமா? 835லேருந்து 865 லெவல்ஸையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 896 லெவல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டும் இருக்குது. ஸோ அங்கே தான் போகும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோடைய நிலவரம் இப்போதைக்கு. அண்ட் இந்தியாவோட விக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்தியா விக்ஸ் வந்து 14 இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியான விக்ஸ் தான் சொல்லப்போனால். ஆக்சுவலாக காலையில் லைக் நல்ல ஒரு விக்ஸ் தான் இது, போதும் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் பையர்ஸால் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெட்ஜோட போகிறது நல்லது. பிகாஸ் இன்றைக்கி ஹெட்ஜ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இன்றைக்கி வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க. நேக்கட் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே ஃபைன், வில் கோ டு யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் நம்ம என்ன போகிற டைம் ஃப்ரேம் போவோம், 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்டில் அது 82லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. 8163 லெவல்ஸ். ஓகே, 8163 லெவல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங்கில் இருக்குது யூஎஸ்ஐ. ஓகேவா? டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட தெரியும் நமக்கு. பாருங்கள் 2 நாளாக வந்து விழுந்துட்டுருக்கு. புரியுதா? 84 போயிட்டு விழுந்துட்டுருக்கு. 81 88 லெவல்ஸ் டச் பண்ணல. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நான் மறுபடியும் 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். இந்த லெவல் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நேராக 8049 வந்துடும். ஓகே, இல்லைனா மறுபடியும் 82 போயிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூஎஸ் ஆயிலோட லெவல். அண்ட் கோல்டுக்கான லெவல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 61. பாருங்கள், நம்ம என்ன சொல்லியா கொடுத்தோம் கோல்டுக்கு? பாருங்கள் 2392 அழகாக போய் டச் பண்ணிவிட்டு நேற்று விழுந்துட்டு இருக்கா. சூப்பரான வியூ தானே இது? நம்ம என்ன இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டக்கூடாது, எப்பயோ போட்டக்கூடாது. 2392 பர்ஃபெக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து விழுந்து மறுபடியும் 2376 தாண்டினது எவ்வளோ ஒரு மொமெண்டம். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கான். ஓகேவா? இப்போது ஆக்சுவலாக கோல்டு வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும். அன்டில் அண்ட் அன்லெஸ் 52 உடைக்கிற வரைக்கும் கோல்டு இஸ் பாசிட்டிவ். மறுபடியும் 7492 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் சில்வர் என்ன பண்ணிகிட்ருக்கு? சில்வர் பாருங்கள் அதே மாதிரி தான் 31489 லெவல்ஸ் அங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி
அழகாக நம்மளுடைய 31,093 லெவல்ஸ் 3549 லெவல்ஸ்க்கு வந்துட்டு இப்போ பாருங்கள் மறுபடியும் 31,093 லெவல்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரிஜெக்ஷன் தான். ஓகேவா, ட்ரெண்ட் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல. இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா லைக் ஆல்மோஸ்ட் இந்த இடத்த வச்சுக்கோங்க 3875 கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். 3549 லெவல்ஸ் இருக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இதை மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி 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 தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோல்டு ப்ரைஸும் சரி சில்வர் ப்ரைஸும் ஏற தான் போகுது. புரியுதா? அண்ட் பிடிசி பல நாட்களாக விழுந்து கொண்டே இருந்தது. 56,000 சாரி 57,000லாம் போயிட்டு வந்துச்சு. 55,000லாம் போயிட்டு வந்துச்சுல்ல நேற்று. 54,377லாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56,900 உட்காந்துட்டு இருக்கு. சரி, நம்மளோட என்ன லெவல் என்ன வியூன்னு பார்க்கலாம். 50,000 கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகேவா, இது வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம 50,500 வரைக்கும் எனக்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, அதர்வைஸ் இன்கேஸ் இது வந்து இந்த 52,000 லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, இல்லை 50,000 லெவல்ஸை சைக்கலாஜிக்கலாக ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்தே பவுன்ஸ் பேக் ஆகி 63,759 லெவல்ஸ்க்கு போயிடும். ஓகே, பாருங்க இந்த லெவல் தான் 63,759 லெவல்ஸ்க்கு போயிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, லைக் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க உங்களோட செட்டப் என்னன்னா இன்னைக்கு 56,900 லெவல்ஸ் கீழே வராத வரைக்கும் யாருமே செல்லிங் சைடில் இருக்காதுங்க. அது சைட்வேஸில் சஸ்டெயின் தான் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான ட்ரேட் டீட்டெயில்ஸ். ரொம்ப நாளாக நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்குறதே இல்லை. ஐம் ஸோ சாரி. இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். ஸோ நீங்கள் அப்டேட்ஸை பார்த்து உங்களுடைய ட்ரேட் செட்டப் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாத்துடைய வியூஸும் போட்டுட்டேன். நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் அந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸ் பாருங்கள். என்னுடைய இதில் வந்து சார்ட் மீன்ஸ் லைக் வீடியோ ஓப்பன் பண்ணி லெவல்ஸ் பாருங்கள். லெவல்ஸ் பார்த்துட்டு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எல்லோரும் பார்த்து ட்ரேட் பண்ணி ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே விஷஸ் கொடுப்பேன். அண்டில் தென் இன்னைக்கு சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு நாள் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.